மாமா வீட்டை அடைந்த பிறகு ராமு சற்று நிம்மதியாக இருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் அடிக்கடி எழுந்தது. அந்த சூனியக்காரி இவ்வளவு எளிதாக விடுவாளா என்று ராமு நினைத்தான். அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதித்தது. ஆலமரத்தின் கீழ் ராமு அமைதியாக அமர்ந்திருந்தான். மாமா அவன் அருகே வந்து அமர்ந்தார். என்ன ராமு, இன்னும் பயமா என்று கேட்டார். ராமு மெதுவாக தலையசைத்தான். அப்போது மாமா ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன்பு இந்த காட்டில் ஒரு மந்திரக்கல் இருந்தது. அந்த கல் நல்ல சக்தி கொண்டது. அது இந்த கிராமத்தை பாதுகாத்து வந்தது. ராமுவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின. அப்படின்னா அந்த சூனியக்காரி யார் என்று ராமு கேட்டான். அவள் அந்த கல்லை கைப்பற்ற முயற்சி செய்கிறாள். அந்த கல் அவளிடம் போனால் இந்த கிராமம் அவள் கட்டுப்பாட்டில் ஆபத்தில் மூழ்கிவிடும் என்று மாமா கூறினார். அந்த நொடியில் ராமு முடிவு செய்தான். மாமா, அந்த கல்லை நாம பாதுகாக்கணும். ராமு இவ்வாறு கூறினான். அன்று மாலை ராமு தனியாக காட்டுக்குள் நடந்தான். காடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஏதோ மர்மம் இருந்தது. மரங்கள் சலசலத்தன. மெதுவான பனி தரையில் பரவியது. திடீரென்று அவன் காலடியில் மண் கீழே நீல ஒளி மின்னியது. இது என்ன என்று அவன் குனிந்து பார்த்தான். மண்ணை மெதுவாக அகற்றினான். அங்கே ஒரு நீல நிற மந்திரக்கல். அது மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி அவன் முகத்தில் பிரதிபலித்தது. அந்த நேரத்தில் காற்று பலமாக வீசியது. சூனியக்காரியின் அந்த பயங்கரமான சிரிப்பு மீண்டும் கேட்டது. கருப்பு புகை நடுவே சூனியக்காரி தோன்றினாள். அவளது கண்கள் சிவந்தன. ராமு, கல்லை எனக்கு கொடு என்று சூனியக்காரி மிரட்டினாள். ராமுவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் ஓடவில்லை. இது நல்லதுக்காக, உன்னிடம் தரமாட்டேன் என்று அவன் தைரியமாக சொன்னான். சூனியக்காரி கைகளை உயர்த்தினாள். கருப்பு சக்தி அவன் மீது பாய்ந்தது. ராமு கல்லை இறுக்கமாக பிடித்தான். அந்த கல் திடீரென்று மிகப்பெரிய ஒளியாக மாறியது. நீல ஒளி கருப்பு புகையை தள்ள ஆரம்பித்தது. காடு முழுவதும் பிரகாசமாகியது. சூனியக்காரி வலிகொண்டு கத்தினாள். ராமு கண்களை மூடி மனதில் நினைத்தான், என் கிராமம் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த நொடியில் ஒரு பெரிய நீல ஒளி வெடிப்பு. சூனியக்காரி புகையாக மறைந்தாள். காடு மீண்டும் அமைதியாகியது. ராமு சோர்வாக இருந்தாலும் அவன் முகத்தில் சிரிப்பு இருந்தது. அவன் கல்லை எடுத்துக்கொண்டு மாமா வீட்டிற்கு ஓடினான். மாமா பெருமையுடன் பார்த்தார். நீ பெரிய வேலை செய்திருக்கிறாய் ராமு. அவர்கள் அந்த மந்திரக்கல்லை வீட்டின் பூஜை அறையில் பாதுகாப்பாக வைத்தார்கள். ஆனால் அந்த இரவு காட்டின் நடுவே கருப்பு புகை மீண்டும் எழுந்தது. சூனியக்காரி மெதுவாக தோன்றினாள். அவளது கண்கள் மீண்டும் சிவந்தன. ராமு, இது இன்னும் முடியல. அடுத்த முறை நான் அதிக சக்தியுடன் வருவேன் என்று கோபமாக கூறினாள். வீட்டின் உள்ளே மந்திரக்கல் மெதுவாக ஒளிர்ந்தது. ராமு அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஆபத்து இனிதான் ஆரம்பம் என்று ராமுக்கு தெரியவில்லை.